வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து ஒரு 66 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு பண்டைய காலத்து ஒரு நகரத்துக்கு போகிறோம். அந்த நகரம் கண்டீரம்ன்ற சங்க காலத்து நகரத்துக்கு நம்ம போகிறோம். இது உங்களுக்கு உடனே ஒரு ஆச்சரியத்தை தரலாம். அது என்ன கண்டீரம்ன்ற நகரம்? இன்றைய நிலையில் அது வாலிகண்டபுரம்ன்ற பேரோடு இருக்குது. இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இடதுபுறம் இந்த வாலிகண்டபுரம் இருக்குது. இதுதான் அன்றைய காலத்தில் கண்டீரம் என்று அழைக்கப்படும் ஒரு வணிக நகரம். சோழ பெரு மன்னர்களால் பெருமையாகவும் மிக மிக முக்கியமான நகரமாகவும் அழைக்கப்பட்ட இடம் இது. இப்போ பாருங்கள், எவ்வளவு ஒரு அழகான கோபுரம் கண்ணில் தென்படுகிறது. இது வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு வாலீஸ்வரர் திருக்கோயில் வாலிகண்டபுரம். இது ஒரு சிவ ஆலயம். இப்போ நம்ம இப்போ பாருங்கள், தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதி இது. அவருடைய பலகையை பார்க்கலாம் நீங்கள், தொல்லியல் பலகையை. அவ்வளோ அழகான ஒரு இடம். இந்த கோபுரத்தை காண்பதற்கு அவ்வளவு அழகான ஒரு இடம். இது சுமார் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். அதாவது தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து அது 1000 வருடங்கள். இது அதற்கு முன் ஒரு 127 வருடங்களுக்கு முன் உள்ள ஒரு இடம், சங்க காலத்து இடம் இது. செய்திக்கு வருவோம். இப்போ பாருங்கள் இந்த கோபுரத்தை. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த வாலிகண்டபுரத்தில் உள்ள இந்த கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் தெரியுது. இது நடராஜ மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பிற்காலத்தில் வடிவமைக்கப்பட்ட மண்டபம்தான், இருந்தாலுமே எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்றதை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், குதிரையில் வீரர்கள் போவது, அப்புறம் யாழியில் பயணிக்கிறது போல், இது போன்ற நிறைய அழகான சிற்பத்தோட சிறிய மண்டபம் இருந்தாலும் மிக தெளிவான அழகான மண்டபம் இது. இதில் பார்க்கலாம் நீங்கள், வழக்கமாக சோழர் காலத்து கட்டமைப்பில் இருக்கிற நிறைய செய்திகள் இதில் இருக்கும். நிறைய மன்னர்கள் சென்றாலும் கலைஞர்கள் அப்படியே தான் இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய புடைப்பு சிற்பங்கள். இப்போ சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில் ஸ்டோரி போர்டிங், ஸ்டோரி டெல்லிங்னு இன்றைக்கி சொல்கிறோம்ல, அது கதைகளையும் செய்திகளையும் மொழிகள் இல்லாது யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகைகள் சிற்பம் என்ற மொழியில் ஒரு செயலையோ இல்லது ஒரு செயல்பாட்டையோ தெளிவாக பதிய வைப்பது நம் தமிழ் கலைஞர்களின் மிகப்பெரிய கலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த காட்சிகள், அதாவது போர்க்கள காட்சி, அப்புறம் இசைப்பயிற்சி, நடனக்கலைகள் எல்லாமே புடைப்பு சிற்பமாக நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அழகான, பெரும்பாலும் இது மாதிரி மண்டபங்கள்லாம் நீங்கள் வந்தோடனே நீங்கள் நேராக மண்டபத்தை பார்த்துவிட்டு, இறைவனை இருந்தால் இறைவனை பார்த்து விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இது மாதிரி நுண்ணிப்பாக மற்ற செய்திகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த கட்டமைப்பை நீங்கள் பார்க்கலாம், மிக அழகான கட்டமைப்பு. அந்த காலங்களில் நடந்த செய்திகளை வரலாற்று செய்திகளாகவும் இருக்கலாம், இல்லை புராண கதைகளில் உள்ள செய்திகளாகவும் கூட இருக்கலாம். அனைத்துமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த செய்திகள் ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறோம், கதை சொல்லும் முறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொழிக்கு ஒரு முந்தைய நிலையாக இந்த சிற்பத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிற்பங்கள் அனைவருக்கும் புரியும் வகையில் அனைத்து செய்திகளும் இருக்கும். இப்போ பாருங்கள், சிவபுராணம் காலமாக பார்த்திங்கன்னா பாருங்கள், சிவனை தரிசிக்க சிவபுராணத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், மாடு பால் சுரக்குது சிவன் மேல், அது போன்ற செய்திகள்லாம் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு குரங்கு போன்ற யாழி, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய செய்திகள் தெரியும். அவ்வளோ அழகானது, கண்கொள்ளா காட்சி. மிக அழகான மண்டபம், ஒரு சிறிய மண்டபம், அழகான மண்டபம். பல கலைகளையும் பல செய்திகளையும் சொற்பொழிவையும்
ஆன்மீக செய்திகளையும் அரங்கேற்றும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த மண்டபம் மிக மிக அழகான மண்டபம். கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த மண்டபத்தையும் பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி அந்த கோயிலுடைய நுழைவாயிலை பார்க்கலாம். இந்த கோயிலுடைய நுழைவாயில் மிக மிக முக்கியமானது. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம், 1127 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டோம். நம்ம அவ்வளவு பழமையான கோயில் சொல்லிட்டோம். இது காலத்தில் பல மன்னர்களால் புதுப்பிக்கப்படுதல், அதாவது ஆதித்த சோழன் காலத்திலிருந்தே இது கற்றளிகளாக மாற்ற செய்திகள் இதெல்லாம் நடந்திருக்கு. எப்போதுமே ஒரு இடம் பல மன்னர்களால் புனரமைக்கப்படும். இப்போ பாருங்களேன், இந்த கோபுரத்தோட அடிப்பகுதியில் எவ்வளவு செய்திகள் சிற்பங்களாக இருக்குது பாருங்கள். வேருடன் மரத்தை யானை பிடுங்குதல். நம்மளோட கோயில்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய யானை சிற்பங்கள், யானத்தின் வடிவமாக இருக்குது யானை சிற்பங்கள். நிறைய செய்திகள் பதிவிடப்பட்டிருக்கும். போர்க்கள காட்சிகள், மற்ற செய்திகள்லாம் பதிவிடப்பட்டிருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நாட்டியம் சார்ந்த கலைகள், போர் சார்ந்த கலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குதிரை மேலே இருக்கிறது, நாட்டிய பெண்கள். இங்கே பாருங்கள், இடதுபுறம் வலதுபுறமும் அந்த நாட்டிய பெண்களோட வடிவம் அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இவையெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? இப்போ பாருங்கள், முருகனுடைய மயில் மேலே அமர்ந்து இருக்கிற ஒரு பிடிச்சிருப்போம். இது அனைத்துமே இங்கே பாருங்களேன், நாட்டியத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு அந்த கைகளும் கால்களும் அவ்வளோ அழகான, நம்ம இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஆர்க் அப்படின்றோம், அது வளைவு சார்ந்த நடனத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ அழகான ஒரு வடிவமைப்பு பாருங்கள், கண்கொள்ளா காட்சி தான். அவ்வளோ அழகான ஒரு கோயில் அது, அவ்வளோ அழகான கோயில். அந்த கோபுரம் மிக அழகாக இருக்குது. சரி, இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள், இது மகர யாழின்னு சொல்லுவாங்க. மகரம்ன்றது ஒரு மீன் வடிவம், அதில் ஒற்றிய வடிவமாக அந்த யாழி இருக்கும். பாருங்கள், பிள்ளையார், எல்லா தெய்வங்களுடைய சிலைகள்லாம் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு முனிவர் அமர்ந்திருக்கிறார். நிறைய செய்திகள் சொல்லப்படுது. யாழி, சிங்கமுக யாழி இருக்குது. இப்போ பார்க்கலாம், நீங்கள் ஒரு போர்க்கள காட்சி. யானை தன்னுடைய பாகனை இழந்து அந்த பாகனை அப்படியே பாகனை தூக்கிட்டு நடக்குது. அவ்வளோ அழகான ஒரு சிற்பம். நிறைய கோயில்களில் இந்த போன்ற சிற்பங்களை பார்க்கலாம். இந்த சிற்பங்கள் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய சிந்தனையும் எப்படி இருந்தது என்பதற்கான சாட்சிகளாக நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், இவ்வளோ ஒரு கம்பீரமான 7 நிலை மாடம் கொண்ட கோபுரம் இது. இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா, 5 ஃப்ளோர் இருக்குது, 6 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதற்கு இணையாக மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், சுமார் 1127 வருடங்களுக்கு முன் தமிழருடைய அறிவு எவ்வளவோ பெருமைக்குரியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு செய்தியை உருவாக்கணுன்னா அதுக்கான அடிப்படை திட்டங்கள் இருக்கணும். இப்போ 7 நிலை மாடம் இன்றளவும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 7 ஃப்ளோர்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், 7 நிலை மாடம். அந்த கோபுரம் 7 நிலையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இன்றளவும் அது இவ்வளவு கம்பீரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள். நிலவியல் அமைப்பு, மிக அழகான நிலவியல் அமைப்பு. அந்த நிலத்தை சார்ந்த அறிவு, எந்த இடத்தில் அதை கட்ட வேண்டும், எவ்வளவு ஆழத்துடன் அதை கட்ட வேண்டும். பெரும்பாலும் கோபுரங்கள் நீங்கள் பார்க்கலாம், 2 நிலை கதவுகள், முதல் கதவு, அதுக்கப்புறம் அடுத்த கதவு, இடையில் ஒரு திண்ணை போன்ற அமைப்பு இருக்கும். இதுதான் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய கோபுரங்களின் வடிவமாக இருக்கும். மிக அழகான கோபுரம். கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இங்கே வரும்பொழுது பொறுமையாக இருந்து இந்த கோபுரத்தை பார்க்கணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்னு நீங்கள் எடுத்துக்கணும். மிகச்சிறப்பான கோபுரம். அது மட்டுமல்ல, மிக பழமையான கோயில் இது. இது ஒரு வணிகத்தலம், போர்க்களம், அதிக போர்கள் நடந்த இடம் இது. நிறைய மன்னர்கள் தான் சொல்கிறேன். முதலாம் சோழர்கள் காலத்து முதல் காலம் முதல் ராஜராஜன் காலம் வரைக்கும் இங்கே போனதற்கான அனைத்து கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. நிறைய கல்வெட்டுகளை உள்ளடக்கிய கோயில் இது. இப்போ பாருங்கள், அதனுடைய ராஜநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல ஒரு நுழைவாயில்ல
அது வந்து லேசாக சிதைக்கப்பட்டிருக்கு. அது வந்து போர்கள் காரணத்தினால சிதைக்கப்படுது. அது ஒரு கொடுமையான செய்தி தான். இருப்பினும் இப்போ பாருங்கள், அவ்வளவு அழகான ஒரு அமைப்பு. நம்ம வந்து கற்பனை கூட எட்டாத அமைப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய அறிவியல் வளர்ச்சி இருக்குது. அறிவியல் வளர்ச்சி மிக குறைவாக இருக்கிற காலங்களில் பாருங்கள், அந்த நாட்டிய பெண் வந்து தன் கை வச்சிருக்க அந்த மாலை போன்ற அமைப்பு எப்படி சுழன்று கை வழியாக உள்ளர சென்று வெளியில் வருதுங்க பாருங்கள். அணிகலன்கள், அந்த பெண் நாட்டிய பெண்ணோட அணிகலன்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அணிகலனும் மிக தெளிவாக இருக்குது. இந்த முகம் சிதைக்கப்பட்டிருக்கு இந்த இந்த சிற்பத்தில். இதில் பாருங்கள் தெரியும், இதில் நன்றாக இருக்குது பாருங்கள், நன்றாக இருக்கிறது. அது அவ்வளவு அழகான சிற்பம். இது போன்ற சிற்பங்கள் நிறைய கோயில்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் கூட மிக அழகான கலை வடிவம், மிக அழகான கலை வடிவம். கைகளில் மோதிரம் அணிந்திருப்பது அவ்வளோ அழகாக. அந்த சிகை அலங்காரம், இன்றைக்கி ஃபேஷன் சொல்கிறோம், அனைத்தும் இருக்கிறது. அதில் அனைத்தும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், அந்த நிலைகளில் வந்து முழுமையாக வந்து சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அவ்வளவு பெரிய நிலை, 2 நிலைகளாக இருக்குது. இங்கே ஒரு நிலை, அப்புறம் உள்ளார ஒரு நிலையாக இருக்குது பாருங்கள். அவ்வளவு அழகாக இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட நிலையில் அந்த திண்ணை போன்ற அமைப்பில் கற்களில் செய்யப்பட்டதாக இன்னும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து குரல் வந்து கொஞ்சம் வளமாக இல்லை. காரணம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அலைச்சல், அதனால் அந்த குரல் வந்து சரியாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்துட்டு நீங்கள் கேட்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இந்த வரி வரியான வடிவங்கள் பாருங்கள், அவ்வளவு நேர்த்தி, ஒரே அளவு, சம அளவு, அவ்வளவு அழகான ஒரு அமைப்பு. மிக நுணுக்கமாக, இதுவும் பல கோயில்களில் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய கலைஞர்களுக்கு படைப்புகளுக்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சீரிய அமைப்பு, மிகச்சிறிய அழகிய தெளிவான ஒரு சீரிய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இவை எல்லாமே நம்மளுடைய ஒழுங்கு, வடிவமைப்பு, கணிதவியல், நிலவியல் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இது போன்ற கற்கள் பல 1000 ஆண்டுகள் இருக்க வேண்டும், இது போன்ற ஒரு அமைப்பு 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வந்து கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளவு முக்கியமானது இந்த கோயில்னு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த படிகள் அப்படியே இறங்கினீங்கன்னா 2 புறமும் பார்த்திங்கன்னா அந்த யானைகள் வந்து இப்போ கைப்பிடியாக யானைகள் இருக்குது. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லுவோம், யானைகளை ஏன் வந்து கோயில்களில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்க. ஞானத்தின் வடிவமாக யானை எப்பொழுதும் பார்க்கப்படுகிறது. ஆசிவகம் காலம் முதல் வந்து யானைகள் வந்து அறிவின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. பாருங்கள் யானைகள் அழகாக இருக்கா. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே அழகோட கோயிலோட உள்புறமும் இருக்குது பாருங்கள். கோபுரம் பாருங்கள், எங்கேயுமே நீங்கள் குறையே சொல்ல முடியாது. சொல்கிறோம்ல, அவ்வளவு ஒரு ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ஷன்றோம்ல, அதை நீங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அது திருத்தமாக, தமிழ் சொல்லுவோம், திருத்தமாக இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறதுன்றதெல்லாம் நான் வாய்களை நம்ம வந்து ஒரு சொற்களால் சொல்கிறத விட நீங்கள் வந்து நேரில் சென்று அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அவ்வளவு அழகான ஒரு வடிவமைப்பு. அது எப்படி சொல்கிறது, கண்கள் பார்க்க 1000 கண்கள் வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு அமைப்பு. பாருங்கள், அந்த கலசம் போல், பன்னீர் சொம்பு போல் ஒரு வடிவம், நிறைய புராண செய்திகள் எல்லாமே அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஆடு மாடு மேற்பொரு ஒருத்தர் வந்து தலையில் பெரிய ஒரு துணியோட மலையில் நிற்பது போல், வெயில் மலையில் நின்று கொண்டு பார்ப்பது போல் ஒரு அமைப்பு. நிறைய செய்திகள் இருக்குது. இதை வந்து இந்த வாலிகண்டபுரம் தொடர்பான காணொளிகளும் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய நண்பர்கள் மிக தெளிவாக இதனுடைய செய்திகள் மற்றெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் வலைத்தளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். நிறைய செய்திகளை அதன் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கட்டமைப்பு மிகச்சிறந்த நம்மளுடைய பண்பாட்டின் மிகப்பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்படியே உள்ளார போனால் அவருடைய அந்த ஆலயத்தோட முன்பகுதியிலேருந்து உள்ளார நுழைஞ்சோன்னா வந்து ஒரு நந்தியூரில் ஒரு மண்டபம் தெரியுது பாருங்க. நீங்கள் இதை பார்த்துருக்கலாம் இல்லையா, சோழர் காலத்தில் மற்றும் வந்து மற்றவர் காலத்துலேயும் வந்து அந்த வடிவமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சிறிய மண்டபமாக இருந்தால் கூட இந்த நந்தி மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் பெரிய காலகட்டமாக பிரித்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும். கலைஞருடைய படைப்புகளை பற்றி நாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய படைப்புகளை ரசித்து உணர்ந்து பார்த்தாலே போதும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை என்ன கூறியிருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சிடும். இந்த நந்தியை பாருங்கள்,
எவ்வளவு அழகான ஒரு எத்தனையோ நந்திகளை நம்ம காணொலியில் பார்க்குறோம். மீண்டும் மீண்டும் பார்த்தாலும் சலிக்காத ஒரு அமைப்பு. இது வந்து கோயிலுடன் உட்புறம். அது மிக அழகான கோயில். நீங்கள் பார்ப்பது வந்து முருகன் அப்படியே ஒரு செவியை சாய்த்து நம்ம என்ன சொல்கிறோன்றதை கேட்குற மாதிரி ஒரு அழகான முருகன். அவ்வளோ அழகாக இருக்குது. உள்புறம் வந்து நம்ம ரொம்ப பெரிய அளவில் வந்து அந்த செய்திகளை உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செல்லும்போது மிகவும் பொறுமையாக பார்த்து சிவனை தரிசி விட்டு நீங்கள் வரலாம். இப்போ நம்ம வந்து நம்முடைய செய்திக்கு வருவோம். இந்த கோயில் மிக 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 முக்கியமான கோயில். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்று இதனுடைய அமைப்பு, இது பக்கத்திலே பாருங்களேன், பிற்காலத்தில் வந்து ஒரு குளம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குளமும் அவ்வளோ ஒரு திட்டமிடல் பின்னுக்கு உருவாக்கப்பட்டது தான். சரவண தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அவ்வளவு அழகான ஒரு குளம் இருக்கிறது பக்கத்தில். பாருங்கள், அந்த எழுநிலை மாடம்ன்றதை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு அழகான ஒரு கோபுரம்னு பாருங்கள். இந்த குளத்தை பாருங்கள், எவ்வளோ தண்ணீர் வெட்டினாலும் கீழே இறங்கி நம்ம தண்ணீர் எடுப்பது போல் சுற்றும் மண்டபங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து வட இந்தியா கூட போகும்போது கூட அந்த நீர்த்தேக்கங்களை பார்த்துருக்கோம். அதுபோல் எவ்வளவு சிறப்பாக அமைச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், இந்த கோபுரத்தை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். அவ்வளவு அழகான சிறப்பான கோபுரம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையை வந்து முழுமையாக திருப்பி நம்மளுடைய சங்க காலத்துக்கு கொண்டு சென்று, கண்டீரம்ன்ற ஒரு வணிக நகரம், வணிகர்கள் நிறைய வந்து போன ஒரு நகரம், வணிகர்கள் வணங்கிய அந்த கோயில், நம்முடைய மன்னர்கள், பெருமன்னர்கள், சோழ மன்னர்கள், சிறந்த ஆன்மீகவாதிகள் அனைவரும் வந்து சென்ற இடம் என்ற மரியாதையுடன் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு நாங்கள் கூறும் செய்திகள் தெளிவாக புரியும். உங்களுடன் இந்த காட்சிகளை பார்ப்பதில் எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. உங்களுக்கும் இது மிகுந்த பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற ஒரு சிறந்த காணொளியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.